நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா மல்லிகை இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அப்படியே சும்மா அங்கேருந்து ஒரு பக்கம் அழுதுகிட்டே ஓடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் ஒரு பக்கம் சைலண்ட்டாக அப்படியே தாலி கட்ட போறாரு. உடனே தாலி போட்டு வெண்பா எங்கே ஓடுறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதா பின்னாடி இருந்து ஐயோ என்னை விட்டுட்டு எங்கே ஓடுறீங்க, என்னை விட்டுட்டு எங்கே ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு பக்கம் கதறேன்னு ஓடி வராங்க. என்னடா நடக்குது, என்னடா கூத்து, இது புது கூத்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறேன்னு பின்னாடியே ஓடுறாங்க. என்ன நடக்க போது, ஏது நடக்க போது, ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா, மறுபக்கம் நம்ம மல்லி உயிர் பிழைப்பாங்களா, வெண்பா போயிட்டு மல்லியை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல திருப்ப முனியோட போயின்னு இருக்கு. நம்ம ஒரு பக்கம் விஜய் போயிடுறாருல, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அங்கே போயிட்டு பார்க்குற போது கரெக்டாக நம்ம மல்லி வந்து உயிருக்கு போரான்னு இருக்காங்க. இதை பார்த்ததும் ஒரு பக்கம் நம்ம வெண்பா ஓடு ஒப்பர் வச்சு நல்றாங்க. மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் குமர்னு இருக்காரு. ஐயோ அவசரப்பட்டே வெண்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மல்லி இருந்தனா அவசரப்பட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. மல்லி மனசுக்குள்ளே ஒரு பக்கம் எழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் உணர்ச்சி வருது. ஆனால் அவங்க பாய்சன் குடிச்சதுனால அவங்களால எழவும் முடியல. ஒரு பக்கம் என்னமே பண்ண முடியாமல் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. சரி எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில், இதுக்கு மேலே என்ன நடக்க இருக்குது பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் சாதிக்க பிறந்தாச்சு. அதுக்கு மேலே நம்ம சாதிச்சு தானே ஆகணும். அதை விட்டு முடியாதுன்னு தான் லாஸ்ட் வரையும் முடியாதுன்னு ஒரே தாள் தாங்க உட்காந்தாகணும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு பக்கம் தங்களை தராங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்ம அரவிந்த் தான். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நம்ம அரவிந்த் இருக்காருல, அவரு வந்து ஒரு பக்கம் மனசு உடஞ்சி போயிட்டு என்னடா இது வாழ்க்கை, என்னடா இது சோகம், என்னடா இது வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் இருக்காரு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லி உயிர் பொழைப்பாங்களா, மல்லி உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேச போனால் டாக்டர் வந்து கையை வச்சிடுறாங்க. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போதைக்கு, எதாக இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. என்னடா பண்ணுறது எதிராக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. பாப்பா எவ்வளவோ குழப்பம் வந்து வாழ்க்கையில் எல்லாமே போட்டு போயிடுச்சு. வாழ்க்கைன்றது ஒரு தத்துவங்க. அந்த தத்துவத்தில் எல்லாரும் யார் வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் அது கரெக்டாக பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணால் தான் ஏதோ ஒன்று சாதிக்க முடியும். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை தான் போயின்னு இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து லைட்டாக கையெல்லாம் அசைக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஷாக் ஆகிறாங்க. ஐயோ மல்லி எப்படி இழந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அம்மான்னு சொல்லிட்டு வெண்பா கதறா. வெண்பா அல மல்லி கையெல்லாம் ஆடுது. அப்படியே வெண்பா மயக்கம் போட்டு விழுறும் போது மல்லி வந்து பிடிச்சிடறாங்க. அட்டா என்னடா இது மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே ஒரு பக்கம் வாயை தந்து பார்த்துன்னு இருக்காங்க. வேற லெவல், இந்த மாதிரியெல்லாம் யாருக்குமே நடந்ததில்லை, இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் தான் நடந்திருக்கு, இது பாராட்டத்தக்க விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பெருமையாகவும் ஒரு பக்கம் கெத்தாகவும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் இதில் எதனா ட்விஸ்ட் இருக்குமா, ட்விஸ்ட் இருக்காதா, பிரச்சனை இப்படியே சால்வ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாலும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அடி பாவி நீ செத்ததான் செத்த, போய் எங்கேனா கண்ணுக்கு மறைவாக சாக வேண்டியதானே, நீ செத்ததும் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரேடியே கும்மி அடிச்சு போயிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. என்னடா கும்மி ஏடி தம்பி கும்மி ஏடி, சுற்றி கும்மி ஏடி அப்படின்ற கதையாக தான் இப்போ நடமா ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எதனா நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ காலம் பிறகுது, இவங்களுக்கு ஒரு வீடியோ காலம் பிறக்காதா பார்ப்போம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.